அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் தொடராக இந்த தர்பியா வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். அதில் வழமை போல முதல் வகுப்பு தாவா பயிற்சி. அந்த வகுப்பிலே நாம் முதலாவது லெவல் 1 என்ற பகுதியை முடிச்சுட்டு லெவல் 2 அப்படின்னு ஒரு வகுப்பை தொடங்கியிருக்கிறோம். அதில் சில முன்னுரைகள்லாம் முடித்துவிட்டு அதில் முதலாவது யுக்தி என்ற அடிப்படையில் இந்த தலைப்பில் பேசிக்கிட்டு இருக்கிறோம். என்ன தலைப்பு? கவனம் சிதறாமல் எப்படி நம்ம தாவா கருத்துக்களை எடுத்து வைப்பது. அப்போ ஃபோக்கஸ், கவனம் சிதறாமல் எப்படி இருப்பது அப்படின்னு. இப்போ கவனம் சிதறாமல் இருப்பது மிக முக்கியம் அப்படிங்கிற நமக்கு நல்லா தெரியும். அந்த விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்துவதற்காக சென்ற வகுப்பில் ஒரு மிக முக்கியமான ஒரு உரையாடலை பார்த்தோம். அது என்ன உரையாடல்? யாருக்கும் உள்ள உரையாடல்? அது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஃபிரௌனுக்கும் இடையில் உள்ள உரையாடல். அந்த உரையாடல் நம்ம வகுப்புக்கு பிறகு திரும்ப போய் யாராவது அந்த உரையாடலை பார்த்தீங்களா? செக் பண்ணி பார்த்தீங்களா என்னெல்லாம் நுணுக்கம் இருக்குது அப்படின்னு? பார்க்கல, அப்படி தானே? ஏன்னா இல்லைன்னு நான் சொல்லுங்கள். அப்போ என்ன பண்ணியிருக்கணும்னு சொன்னால் போய் திரும்ப பாருங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உரையாடலில் நம்ம வகுப்பில் பார்த்ததை தாண்டி நீங்கள் கவனமாக படிக்கின்ற பொழுது இன்னும் நிறைய தெளிவுகள், நுணுக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி அந்த உரையாடலில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்ல வந்த கருத்தை சரியான முறையில், கோர்வையான முறையில், கவனம் சிதறாமல் பதிவு செஞ்சுக்கிட்டே வராங்க. எப்படி ஃபிரௌன் அந்த காலத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் மக்களை தங்களுக்கு வேண்டிய முறையில் திசை திருப்புவதற்கு எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு வேலை என்ன? முடிஞ்ச அளவுக்கு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? டைவர்ஷன் தான், டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதைத்தான் மூசா காலத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்லிமெண்ட்டு தொடங்கின உடனே முக்கியமான டாப்பிக்கு பேசுகிறாங்க. அங்கே பிளேன் ஓட மாட்டேங்குது, ஊரே பிரச்சனை இருக்குது. அங்கே அவங்களுக்கு என்ன பிரச்சனை? பார்லிமெண்ட்டில் வந்தே மாதரம் என்னப்பா ஆச்சுன்னு அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்போ என்ன இதுலேருந்து என்ன காட்டுது? டைவர்ஷன் பண்ணுறாங்க மட்டும் இல்லை, அந்தளவுக்கு மக்கள் முட்டாளாக இருக்கான்னு அவன் துணிச்சலாக இருக்கிறான். அது ஒரு பாயிண்ட் இருக்குது. எதை டைவர்ஷன் பண்ணாலும் மக்கள் கேட்க ரெடின்னு. அப்போ இதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு என்ன செய்வான்? இன்னும் பயங்கரமான விஷயத்தை கூட டைவர்ஷன் பண்ணுவான். டைவர்ஷன் பண்ணுறது கூட அவன் என்ன செய்ய மாட்டான்? ரொம்ப யோசித்து டைவர்ஷன் பண்ண தேவையில்லை. எதை வேண்டாம் சொல்லி டைவர்ஷன் பண்ணலாம். அந்த லெவலுக்கு மக்கள் இருக்கிறாங்கன்னு ஆகிப்போச்சு நிலம். அப்போ என்ன இந்த யுக்தி திசை திருப்பிக்கிட்டே இருக்கிறது அப்படின்றது மூசா காலத்திலேருந்தே நம்ம ஊரில் அப்படி தானே சொல்லுவோம். பழைய காலத்தில் உள்ள விஷயம்னா இது மூசா காலத்தில் உள்ள விஷயம்பா அப்படின்னு. அந்த காலத்துலேருந்து இதே யுக்தி தான் இன்றைக்கு வரைக்கும் பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நிதர்சனமாக டெய்லி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஃப்ரோன்ட்டேருந்து உள்ள டைரக்ட் ட்ரைனிங் மாதிரி தெரியுது. அதே பயிற்சி தான். அப்போ இதை தான் உலகத்தில் எல்லோரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க? தொடர்ந்து கவனத்தை சிதறடிக்காமல் தங்களது கருத்தை பதிவு செய்தார்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். இந்த வகுப்பில் பார்க்கக்கூடிய விஷயம் மனசில் நிற்கணும்னா என்ன தெரியுமா செய்யணும்? வகுப்பில் பார்த்ததோடு மறக்கக்கூடாது. பார்த்ததோடு விட்டால் என்ன ஞாபகம் இருக்கும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்ட்ட நல்லா சூப்பராக ஒரு விஷயத்தை பேசுனாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் என்ன பேசுனாங்கன்னு தெரியாது. இப்போ இது மாதிரி தான் ஒரு தாவா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சகோதரர் சொன்னார், ஒரு கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தாவா செய்கிறாங்க. அப்போ நிறைய தவறான பிரச்சாரம் செய்கிறாங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, எல்லா விஷயத்துக்கும் சூப்பரான பதில் இருக்குது எனக்கு தெரியும், ஆனால் என்ன பதில்னு தெரியலை. அப்போ சூப்பராக பதில் இருக்குன்னு தெரிஞ்சு மட்டும் பார்த்தாது, பதிலே இல்லைன்றதை விட சூப்பரான பதில் இருக்குன்னு தெரியுது, நல்ல விஷயந்தான், தப்பு இல்லை. ஆனால் என்ன பதில்னு தெரியணும்ல. இப்போ அந்த வகையில் நல்ல உரையாடல் தான். அதை நம்மளே போய் என்ன செய்யலாம்? இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போன பிறகு ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த உரையாடலை எடுத்து ஒரு நிமிஷம் அப்படி படித்து பார்த்து அந்த மொழியாக்கத்தை பார்த்தோன்னு சொன்னால் மனசுலையும் அது பதிஞ்சிரும். நம்ம இது வரைக்கும் புரியாத சில கருத்து என்ன செய்யும்? இன்னும் ஆழமாக புரியும். அப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிகிறதுக்கு மீட்டு பார்க்க வேண்டும். அதே மாதிரி இன்னொரு ஈஸியான வழி என்ன தெரியுமா?
சொல்லுங்கள், இன்னொரு ஈஸியான வழி என்ன? இதை போய் இன்னொரு ஆள்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். இன்னொரு ஆள்கிட்ட போய் இந்த சம்மந்தமாக ஒரு கிளாஸ் நடந்துச்சு, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுக்குள்ள அந்த உரையாடலில் வந்து நல்ல அருமையான ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த என்னெல்லாம் அவங்க சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் இல்லை சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உரையாடல் பண்ணால் நீங்கள் மறக்க மாட்டீங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இதெல்லாம் வந்து சும்மா சிம்பிளாக அப்படியே போகிற போக்கில் செஞ்சு பழகிட்டே வந்தோம்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? கற்றுக்கிற விஷயங்களை எல்லாம் நம்ம மனதில் வைத்து கொள்ள முடியும். அப்போ இந்த விஷயமெல்லாம் நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். சரி, அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உரையாடல் போக இன்னொரு முக்கியமான ஒரு உரையாடல், நம்ம கவனம் சிதறாமல் கருத்து பதிவு செய்வது எப்படி அப்படிங்கிறதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உரையாடலும் நிறைய உரையாடல்கள் இருக்கின்றன. நிறைய கருத்துகள், நிறைய வாதங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்துக்கு எதிராக வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து வைக்கக்கூடிய அந்த வாக்கு வாதங்கள், அதை என்னுடைய ஆதாரங்கள் என்று சொல்லி காட்டினார். தில்க ஹுஜ்ஜத்துனா ஆத்தீனாக இப்ராஹிம் அலா கௌமிஹி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களை பொறுத்த வரைக்கும் இது நம்முடைய ஹுஜ்ஜா, அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னால் இது என்னுடைய வாதங்கள், இதை இப்ராஹிம் எடுத்து வைக்கிறார் அப்படின்னு. அப்போ இப்ராஹிம் எடுத்து வைக்கிற வாதங்கள் யாருடைய வாதம்? அல்லாஹ்வே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த வாதம். அப்போ அந்தளவுக்கு ஒரு தரமான கோணத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. அப்போ அதிலிருந்து நம்ம என்ன விளங்கலாம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாதங்களை நம்ம உற்று நோக்கி நம்ம என்னெல்லாம் படிப்பினை பெற முடியுமோ நம்ம லெவலுக்கு, ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க லெவலுக்கு என்ன செய்வாங்க, அதில் நுணுக்கங்களை பார்த்து கொள்வார்கள். நம்ம அளவுக்கு அதிலிருந்து படிப்பினை பெறுவது மிக முக்கியம் என்பதை இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குறானில் சொல்லி காட்டுகின்றான், அந்த மன்னட்ட போய் வாதம் செய்கிறாங்க. கரெக்ட் தானே? இந்த வாதம் எல்லாருக்கும் தெரியும். அதில் அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டினான், அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம் ஃபி ரப்பிஹி அன் ஆத்தாஹுல்லாஹுல் முல்க். அப்போ அல்லாஹு ஆட்சியை கொடுத்த அந்த மன்னனிடம் இப்ராஹிம் அவர்கள், அதாவது இப்ராஹிமோட அந்த மன்னன் வாக்குவாதம் செய்தான், அதை நீங்கள் பார்க்கவில்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்டு அந்த விஷயத்தை சொல்கிறான். அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க? இது கால இப்ராஹிமு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த மன்னனிடம் சொல்கிறார்கள். அப்போ மன்னன்ட்ட வாக்குவாதம் நடக்குது. மன்னன் அப்போ கேட்குறான், யாருப்பா ஒரு ரப்பு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கணும். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க? ரப்பி அல்லது யுஹி ஓ யுமீத், என்னுடைய ரப்பு யாருன்னு சொன்னால் அவன் தான் உயிரை கொடுக்கிறான், அவன் தான் மரணிக்கவும் செய்கிறான். இது வெயிட்டான வாதமா? வெயிட்டான வாதம் இல்லையா? இது ஒரு வெயிட்டான விஷயம். ஆனால் அந்த கிங் என்ன செய்கிறான் பார்த்தீங்கன்னு சொன்னால், கால அன உஹி ஓ உமீத், நீ என்னப்பா உன்னுடைய ரப்பு உயிரை கொடுக்கிறான் மரணிக்க செய்கிறான்னு சொல்கிற, நானே உயிரை கொடுக்குறேன் மரணிக்க செய்கிறேன். அப்போ விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒருவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குது, அவனை கூப்பிட்டு வந்து உனக்கு மரணம் இல்லை ஃப்ரீயாக விட்டாச்சு அப்படின்னு சொன்னதாகவும், அதே மாதிரி சும்மா இருந்த ஒருத்தனை பிடிச்சி இவனை கொல்லுங்க அப்படின்னு மரண தண்டனை கொடுத்ததாகவும், இந்த வகையில் நானும் உயிர் பிச்சிருக்கிறேன், நானும் மரணிக்க செய்கிறேன், அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், என்ன யதார்த்தமாக என்ன செய்யணும்னு சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணியிருக்கணும்? அங்கே இல்லை இல்லை இல்லை, நீ சொல்கிறது வேற, நான் சொன்னது வேற. அல்லாஹ் உயிர் கொடுக்கறனா என்ன அர்த்தம்னாக்கா அது அப்படி, நீ உயிர் கொடுத்ததுக்கு மீனிங் இப்படி அப்படின்னு பேசியிருக்கணும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யலை? இவன் ஒரு, அதாவது வேணுமென்றே முரண்டாக முட்டாள்தனமான வாதத்தை வைக்கக்கூடிய மன்னன்ட்ட இந்த டீட்டெயில் பேசுகிறது என்ன கிடையாது, பொருத்தம் இல்லை. அப்போ அதனால் அவங்க என்ன செய்யலை, அந்த டீட்டெயிலுக்குள்ளே போகலை. மாறா என்ன செய்கிறாங்க, இன்னொரு ஸ்டெப்புக்கு மேலே போய் அவனை முறியடிக்கிற மாதிரி இன்னொரு வெயிட்டான வாதத்தை வைக்கிறாங்க. அந்த வாதம் என்ன அப்படின்னு சொன்னால், கால இப்ராஹிம் ஃபைனல்லாஹ் யத்தி பிஷம்சி மினல் மஷ்ரிகி ஃபஅத்தி பிஹா மினல் மக்ரிப். என்னுடைய ரப்பு எப்படின்னு சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் தான் சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க செய்கிறான். சரிப்பா, நீ கிங்கு, நீ தானே ரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, சரி மேற்குலேருந்து உதிக்க வை பார்ப்போம். அப்போ அவன் என்ன செய்யறான்? புஹித் அல்லதி கஃபர். அப்போ அந்த நிராகரிக்கக்கூடிய அவன் என்ன செய்யறான்? அப்படி திகச்சு போயிடான். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், அநீதி இழைக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டான், நேர்வழி செலுத்த மாட்டான். அப்போ கூட பாருங்க, அந்த மன்னன் என்ற அந்த பெருமையில் அவன் இருக்கும்போது அவனுக்கு என்ன சொல்ல முடியல, மாற்றி கூட சொல்லிடலாம், இல்லை நான் தான் கிழக்கில் வைக்கிறேன்னு கூட சொல்லலை பாருங்க. அவனுக்கு பதில் சொல்ல முடிய மாட்டேங்குது. ஏனென்றால் கேட்ட கேள்விக்கு அதே மாதிரி நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிற மென்டாலிட்டியில் அவன் இருக்கிறான். அவனுக்கு என்ன செய்ய முடியலை, இந்த வாதத்தை எதிர்த்து பதில் சொல்ல முடியல. ஏன்னா மேற்கில் நான் பண்ணிட்டேன் பாரு அப்படின்னு அவன் சொல்லியிருக்கணும், பதில் அவனுக்கு சொல்ல முடியாது. இப்போ அதனால் அவன் திகைத்து போகிறான். அப்போ சின்ன ஒரு இதை விட வெயிட்டான ஒரு விஷயத்தை அவன் ஆர்கியூ பண்ணுறான். ஒரு சின்ன, அதை விட
ஒன்று சிம்பிளான விஷயம், ஆனால் என்னது அவனுடைய தவறை நிரூபிக்கிற மாதிரி ஒரு வாதத்தை இப்ராஹிம் எடுத்து வைக்கிறாங்க அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்போ இதுலேருந்து என்ன புரிகிறோம் அப்படின்னு சொன்னால், என்ன இதுலேருந்து படிப்பினை, நம்ம கவனம் சிதறாமல் கருத்து பதிவு செய்வது அப்படிங்கிறத என்ன படிப்பினை முக்கியமாக? அது கரெக்டு. இல்லை, கவனம் சிதறாமல் இருக்க வேண்டும் என்பதில் என்ன படிப்பினை, அதான் கேள்வி. எக்ஸாம்பிள் எந்த, அந்த பகுதி எந்த சொல்லுங்கள், எந்த துண்டு அதில்? புரியுதா உங்களுக்கு பாயிண்ட்டு? நம்ம இந்த உரையில் நம்ம பார்க்க வேண்டிய கோணம் என்னன்னு சொன்னால், நானும் உயிரை கொடுக்குறேன் நானும் உயிரை எடுக்கிறேன்னு சொல்லும்போது அதுக்குள்ளே பூந்துக்கிட்டு அந்த டீட்டெயில்ஸை பிரித்து டீட்டெயில் பேசுகிறது இல்லை. ஏன்னா அந்த இடத்துல அது என்ன ஆகும், மெயின் மேட்டரை விட்டுட்டு கடைசியில் இதுக்கு முன்னாடி போய் உயிர்னா என்ன, மௌத்துனா என்ன, ஹயாத் இப்படியெல்லாம் போய் பெரிய ரிசர்ச் பண்ண மாதிரி ஆகிடும். கரெக்டாக? அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே போகலை. ஏனென்றால் அங்கே போகிறது என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. அது யார்கிட்ட பேசுகிறது, இப்படிப்பட்ட ஒருத்தண்ட அப்படி பேசுகிறது பிரயோஜனம் இல்லை என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விளங்கி இருக்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் வந்து அவங்க போகிற இந்த சீக்வன்ஸ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ எந்த இடத்துல எந்த வாக்குவாதத்துக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு நமக்கு தெரியும். தேவையில்லாதில் நுழைஞ்சும் போயிடக்கூடாது. நுழையிறதுக்கு நிறைய டோர் திறக்கும், நம்ம கிடைச்ச டோர்ல எல்லாம் நுழைஞ்சு அதில் போய் பேசணும்னு போகிறதில்ல. இந்த டோர்ல எல்லாம் நுழையக்கூடாது, கவனமாக போயிடணும் அப்படின்னு போக தெரியணும். இது மிக முக்கியம். அந்த விஷயத்தை நம்ம என்ன செய்கிறோம், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த வாதத்திலிருந்து புரிந்து கொள்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாதத்தில் என்ன வந்துச்சு, ஸ்டார்டிங்கில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை வச்சா அதுக்கு சின்ன ஒரு விளக்கம் மட்டும் சொன்னாங்க. அதுக்கு பிறகு தொடர்ந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செஞ்சான், திசை திருப்பி கொண்டே வந்தான், மிரட்டினான், அவருக்கு மேலே எச்சரிக்கை செய்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஒருத்தன் பேசுனதை பொருட்டாக கூட நினைக்கல. தொடர்ந்து இவங்க கருத்தை ஃபிரௌன்ட்டையும் சொன்னாங்க, அப்படியே அந்த சபையோருக்கும் சேர்ந்து பதிவு செய்து கொண்டே வந்தார்கள். வந்து இறுதியில் அவர்களுக்கும் மற்ற சூனியக்காரர்களுக்கும் இடையில் போட்டி என்று வந்து அந்த சம்பவம் போவதை நம்ம பார்க்கணும். அப்போ இதெல்லாம் என்ன படிப்பினை தருகிறது என்று சொன்னால், நம்ம தாவா ரீதியாக உரையாடுகின்ற பொழுது கவனத்தை சிதறடிக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கும் என்றால் அதை சரியாக விளங்கி அடையாளம் காண தெரியணும். கவனம் சிதறடிக்காமல் தொடர்ந்து அந்த கருத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு பயிற்சி, ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். இது ஏன் தேவைன்னு சொன்னால், வரக்கூடிய அவங்களுக்கும் சில சமயம் என்ன இருக்காது, ஒரு தெளிவான பயிற்சியெல்லாம் இருக்காது. அவங்க யதார்த்தமாக பேசி எங்கெங்கேயோ போவாங்க. அப்போ அவங்களையும் சீராக வழி நடத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? அப்போ சீரான வழியில் நடக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. வரக்கூடியவங்களையும் சீரான வழியில் வழி நடத்த வேண்டிய பொறுப்பு இருக்குது. அப்போ அந்த வகையில் நம்ம என்ன செய்யக்கூடாது, சில சமயம் அவன் தெளிவாக வந்துக்கிட்டு இருப்பான், நம்ம என்ன செய்யக்கூடாது, அவனது கவனம் திசை திருப்பி பல இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடக்கூடாது. நான் அதான் போன வகுப்பில் கடைசியாக ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லி காட்டினேன். ஒரு ஒரு வயசான ஒரு பெண் வந்து ஒரு தாவா நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு வந்து உட்காந்து பேசுகிறாங்க. பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏதோ ஒரு நபியிலேருந்து கதையை தொடங்குறாங்க. ஓ, இந்த மாதிரி நபி வந்து இந்த ஊரில் இருந்தார் அப்படின்னு அவங்க ஸ்டார்ட் பண்ணோன்னு, இல்லை அந்த ஊர் இல்லை இந்த ஊர்னு ஒரு பதில் சொல்கிறார். இல்லை அவங்களுக்கு 3 பிள்ளை இல்லை 2 பிள்ளைன்னு இப்படி தொடர்ந்து பேசிக்கிட்டே வராரு இவர். அப்போ நமக்கு என்ன தோணுச்சு, சார் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அந்த லேடி என்ன கேட்க வந்தாங்கன்னு கேட்டு முடிக்கட்டும். மொத்த கதையை கேட்ட பிறகு அவங்க கதையே வந்து இந்த டீட்டெயில் சம்மந்தப்பட்டதாகவே இருக்காது. இதையெல்லாம் சொல்லி கடைசியில் ஏதோ ஒரு பாயிண்ட்டை சொல்ல வராங்க. அந்த பாயிண்ட்டை கேட்டுக்கிட்டு அதுக்கு பதில் சொன்னால் தானே நல்லது. எந்த அளவுக்கே குழப்பம்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் போய் அந்த லேடிக்கே மறந்து போயிடும், என்ன கேட்க வந்தோன்னு அவங்களுக்கும் தெரியாது, என்ன சொல்ல வந்தோம். அப்படி வர பேசக்கூடாது, முதல்ல பேச விடுங்க, ஃபுல் கதையை சொல்லி முடிக்கட்டும். முடித்த பிறகு கதையில் மெயின் கருத்து என்னென்னு உங்களுக்கு தெரியும். அந்த கருத்து சம்மந்தமாக தெளிவை கொடுத்து அழகாக வழிகாட்ட வேண்டியது. மற்ற சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு கருத்து சொல்லணுன்னா கூட என்ன சொல்லலாம், நீங்கள் சொன்ன மற்ற டீட்டெயில்ஸு சிலதுகளில் சில தவறுகள் இருக்குது, அது முக்கியம் இல்லை, அதனால் அதை பேச வேண்டாம். கரெக்டான முக்கியம் இல்லை, அதெல்லாம் பேச தேவையில்லையே. எது நமக்கு தேவை, முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்ன இந்த கருத்து, இதுக்கு இந்த தெளிவுகளை எங்களுடைய பார்வையில் நாங்கள் தர்றோம், இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த இடத்துக்கே வரல. அப்போ அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, அவங்க இந்த இடத்துல யார் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறா, இந்த உரையாடலில் யார், தைரியமாக சொல்லுங்க, நம்ம தான் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அவங்க தெளிவாக வந்தால் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, இங்கே போங்க அங்கே போங்க அவங்கள அலக்கழிச்சிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய பேர் நம்ம தாவா உரையாடல் நடக்கின்ற பொழுது எல்லாரும் திட்டமிட்டுக்கிட்டே நம்மளை திசை திருப்புறாங்கலாம் நம்ம சொல்ல முடியாது. அது ரொம்ப சில பேர் தான் அந்த மாதிரி செய்வாங்க. பெரும்பாலான மக்கள் யதார்த்தமாகவே அங்கிட்டு இங்கிட்டு கேள்வி கேட்பாங்க. அவங்க மனசில் பல வகையான அதாவது கருத்துக்கள் அவங்க மனசில் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கலாம். நம்ம தான் என்ன செய்யணும், அவங்கள ஒரு மாதிரி சீர்படுத்தி முக்கியமான விஷயம் இதுதான்ப்பா,
இதில் தான் கவனம் செலுத்துறது நல்லது அப்படின்னு கொண்டு வரணும். இது ரொம்ப முக்கியம் நமக்கு. இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, நம்ம இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கோபாரில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அதில் வந்து அல்லசாலேருந்து ஒரு டீம் வந்தாங்க. நிகழ்ச்சியே அல்லசாலேருந்து வந்தவங்களுக்கு மட்டும்தான். இப்போ அந்த நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்குறாரு. கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கேட்குறாரு, எங்கள் ஏரியாவில் உள்ள கஃபீல் வந்து ப்ராப்பராக சம்பளம் கொடுக்கறது இல்லை, அவர் ஏன் சம்பளம் சரியாக கொடுக்க மாட்டேங்கிறார், இப்படி கேள்வி. இந்த கேள்வியினுடைய நோக்கம் என்ன சொல்லுங்கள் பாப்பா? சரி, அதான் விஷயம் நோக்கம் சொல்லுங்கள், சொல்லி முடிங்க. அவர் கேள்வி கேட்கக்கூடிய நோக்கம் என்ன, நம்ம புரிஞ்ச வரைக்கும் என்ன நோக்கம் சொல்லுங்க. சொல்லுங்க, எதுக்கு சொல்ல வர்றாரு, அவருடைய பிரச்சனை எதுக்கு சொல்லணும்? பெரும்பான்மையான முஸ்லீம்கள் வந்து சரியா இல்லை அப்படிங்கிறத சொல்றதா கூட அதை வச்சு என்ன சொல்ல வர்றாரு? என்னம்மா அது ஒரு கோணம். இல்லாட்டி சுத்துலச்சு என்ன சொல்ல வர்றேன்னா, இஸ்லாத்தில் ஏதோ ஒரு வகையில் குறை இருக்குன்ற மாதிரி சொல்ல வர்றாரு. அதான் பாயிண்ட் அவருக்கு. இஸ்லாத்தில் என்னமோ இஸ்லாம் எங்கள்கிட்ட சொல்ல வரீங்க, இஸ்லாத்தில் இஸ்லாம் சரியில்லைன்றதான் அவர் சொல்ல வர்றாரு இன்டெரக்டாக. ஆனால் அதை எதை வச்சு சொல்ல வர்றாரு? முஸ்லீம்கள் சரியில்லைன்றதை வச்சு சொல்ல வர்றாரு. கரெக்டாக? அப்போ இதுக்கு எப்படி பதில் சொல்லியிருக்கலாம்? நம்ம நிறைய பதில் சொல்லியிருக்க முடியும். அதாவது இஸ்லாத்தினுடைய கோட்பாடு இது என்ன, இஸ்லாம் சொல்லக்கூடிய பல விஷயம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் எப்படி பதில் சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னால், அந்த சகோதரர்கிட்ட, அன்புக்குரிய சகோதரர் அவர்களே, உங்கள் அந்த கஃபீல் எந்த கஃபீலை சொல்கிறீங்களோ அவர் இஸ்லாத்தை பின்பற்றினதுனால சம்பளம் கொடுக்கலையா, இல்லை இஸ்லாத்தை பின்பற்றாததுனால சம்பளம் கொடுக்கலையா இப்படின்னு கேள்வி கேட்டோம். அவர் என்ன பதில் சொல்லியிருப்பார்? அது இஸ்லாத்தை பின்பற்றாமல் சம்பளம் கொடுக்கலைங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க, அந்த கருத்தை தான் நாங்களும் சொல்ல வரோம், ரொம்ப நன்றி, கரெக்டான கருத்தை சொன்னீங்க, நம்ம எல்லாம் ஒரு டீம்னு முடிச்சிடணும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன டிஸ்கஷன் ஆச்சு? சப்ஜெக்ட் முடிஞ்சுது. அப்போ இஸ்லாமியில் பிரச்சனை, நீங்களும் நல்ல அதே கருத்தை பாருங்கள், கரெக்டாக சொல்கிறீங்க. நீங்கள் நாங்கள் என்ன கருத்தை சொல்கிறோமோ அதை அழகாக அருமையாக நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அதை சொல்ல வரல ஆக்சுவலாக. ஆனால் அவர் நம்ம டீமில் மெம்பர் ஆகிடணும். இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன சொல்ல வரோம்? இஸ்லாம் கரெக்டாக சொல்லுதுப்பா, அதை ஏன் நீங்கள் ஃபாலோ பண்ணலை, நல்ல அருமையான கருத்துங்கன்னு சொன்னால் முடிஞ்சுது. அப்போ இதில் என்ன நடக்குது? அவர் ஏதோ ஒரு ட்ராக்கில் சொல்ல வராரு, மொத்தத்தில் இப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்து சரிதா அப்படின்னு முடிச்சுட்டு நம்ம அடுத்த டாபிக் போயிடணுமே தவிர அங்கே என்ன செஞ்சுட்டு இருக்க தேவையில்லை, எல்லா டீட்டெயில்ஸும் பேச வேண்டிய தேவையில்லை. இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட்டு நவம்பரில் நடந்த நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்கப்படுது. அந்த கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி முஸ்லீம்கள் தீவிரவாதம் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து நிறைய வருது, இந்த கருத்தை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இது சரியான கருத்தா தவறான கருத்தை எப்படி ஒருத்தர் கேட்குறாரு. அப்போ ஏற்கனவே எல்லாம் தமிழ்நாடு மக்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. அப்போ அவர்கிட்ட பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன அவர்கிட்ட கேள்வி கேட்டோம்னு சொன்னால், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சரியா? அது அட்டன் பண்ணவங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? அது தவறுங்க, தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா, தெளிவாக இருக்கிறீங்க. இதுதாங்க தமிழ் மக்கள், நம்ம மக்கள் எவ்வளோ தெளிவாக இருக்காங்க பாருங்கள். இந்த தெளிவு மற்றவங்களுக்கு இருந்தால் பிரச்சனை இல்லை, டிஸ்கஷன் முடிஞ்சுது. இப்போ நம்ம எதை பேசலை, இப்போ அந்த டாப்பிக்குள்ளே போய் பேசலை. ஏன் நம்ம இப்படி இந்த மாதிரி சில இடத்துல வந்து சிம்பிளாக கடந்து போக முடிந்தால் கடந்து போவது நல்லது என்று சொன்னால், நம்ம பேச வேண்டிய செய்தி என்ன? இஸ்லாம் சரியான மார்க்கம், அதனுடைய ஆழம், அந்த அடிப்படையான கருத்து இது, இதை விளங்கி அதில் ஏதாவது தெளிவு தேவை என்றால் அந்த தெளிவை பேசுகிறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குது. அப்போ அதில் எங்கே டீட்டெயிலாக போயிடக்கூடாது, சைடில் வரக்கூடிய விஷயங்களில் ரொம்ப நுழைஞ்சு போய் ரிசர்ச் பண்ணி அதில் போயிடக்கூடாது. அதை கடந்து போகணும். அவரும் நம்மளோட வந்தால் நம்ம கூட்டிகிட்டு போயிடணும். சில சமயம் என்னென்னா, அவங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்டால் நம்ம நினச்சிக்கிறோம், அந்த கேள்வியின் மூலமாக இதெல்லாம் அவர் ஆசைப்படாது நினச்சி அவர் கேட்டது ஒன்று, நம்ம அவர் கேட்டதாக நினச்சது 5, இப்படி ஒரு 10 விஷயத்தை பதில் சொல்லக்கூடாது. கரெக்டாக? எப்போவுமே அவங்களுக்கு நம்ம அசிங்கம் பண்ணக்கூடாது. அவங்க 10 விஷயத்தை நினச்சா கூட நம்ம எப்படி நினச்சிக்கிறோம், அதை ஒரு விஷயம் தான் நினச்சி நம்ம தாண்டி போயிடணும். அதாவது அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, சும்மா சிம்பிளாக விளங்குறதுக்கு ஒரு கிலோ வெயிட் உள்ள கேள்வி கேட்குறாங்க. நம்ம அதை என்ன செய்யக்கூடாது, ஒரு 100 கிலோ வெயிட் உள்ள மேட்டரை மாற்றி பெருசாக போய் அப்படி போகக்கூடாது. அவங்க 1 கிலோ வெயிட் உள்ள கேள்வியை கேட்டால் நம்ம அதை எப்படி பார்க்கணும், அதை எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் சொல்லுங்கள். என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லுங்கள். என்னம்மா சொல்லுங்கள், யாரை சொன்னீங்க? வெயிட்டே இல்லாமல் இல்லை, ஒரு கொஞ்சம் கிராம் போடுங்க. நம்ம என்ன செய்யணும், ஒரு 100 ஒரு 10 கிலோ வெயிட் உள்ள ஒரு கிலோ வெயிட் உள்ள கேள்வி கேட்டால் நம்ம ஒரு 10 கிராம்
100 கிராம் வெயிட் உள்ள மாதிரி ஆக்கி போயிடணும் அதை. அப்போ அவருக்கே எப்படி ஃபீலிங் வரணும், அடே அவ்வளோ வெயிட்டான விஷயம் இல்லை போல தெரியுது, நம்ம பெருசாக என்னமோ நினச்சோம் அது சிம்பிளான மேட்டர் தான் போல தெரியுதுன்றது அவருக்கு எப்படி இருக்கணும். நம்ம அதை ஹேண்டில் பண்ணுற ஸ்டைல் வந்து இது ஒரு பெரிய விஷயம் இல்லை போல தெரியுதுன்னு அவரையும் நினைக்க வைக்கணும். பதில் சொல்லாமலே நம்ம நினைச்சிருவோம், அதை எடுத்து அப்படி டீல் பண்ண தொடங்கும் போது அவனை அடே பெரிய விஷயம் சொல்லிட்டோம் போல தெரியுது, நம்ம நினச்சதை விட பெரிய மேட்ரு பாயுது அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சிடக்கூடாது. நம்ம அப்படி தான் ஃபீல் பண்ண வைக்கிறோம் பல இடத்துல. இப்போ உதாரணமாக உங்கள் இதில் பிரிவு இருக்குது, உதாரணமாக சியா சுன்னி பிரிவுன்னு சொன்னால் அதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தாண்டி போகணும். அதை விட்டுட்டு சியா சுன்னி பிரிவு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு தெரியாது ஸ்டார்டிங்கில் என்ன நடந்துச்சு தெரியுமா, அது முதல்ல கவாரிஜ், அதுக்கப்புறமா மூத்தசிலா நீங்கள் அசரின்னு ஒரு குரூப்பு, அதுக்கு உள்ள பிரிஞ்சது தான் அஷாரி, அங்கே இருந்தால் இதெல்லாம் யார் போட்டு கேட்டால் இதையெல்லாம் பேசக்கூடிய லெவலில் ஒரு இடம் இருக்குது. அவருக்கே அவரே நானே சிம்பிளாக வந்தேன் சார், நீங்கள் இதுக்கு சிம்பிளாக பதில் சொல்லி போயிருக்கலாம், என்னை இவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணியிருக்க வேண்டாம்னு அவனே சொன்ன மாதிரி ஆயிருக்காது. அப்போ என்ன விளங்கணும்னு சொன்னால் சிம்பிளாக சைடில் உள்ள விஷயங்களை எல்லாம் கடந்து போக தெரிய வேண்டும். அதே மாதிரி சில பேர் என்ன சொல்லுவாங்க, என் நண்பர் வந்து என்ன செய்கிறாரு, தொழுறாரு, வட்டி வாங்குறாரு, இப்போ இதுக்கு என்ன பேர் சொல்கிறது, வட்டியினுடைய வசனங்களை சொல்லி அதை இப்படி போகிறதா எப்படி சொல்கிறது, இதே தான் அதே கேள்வி கேட்டணும். இஸ்லாத்தை பின்பற்றினால வட்டி வாங்குறாரா, பின்பற்ற கரெக்டான பாயிண்ட் சொன்னீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்கன்னு கை கொடுத்து விஷயத்தை முடிச்சிடும், அவ்வளோதான் முடிஞ்சு. திருப்தி இல்லை, அவர் தான் இஸ்லாத்தை பின்பற்றினா வாங்க மாட்டேன்னு சொல்கிறார்ல. அப்போ இஸ்லாத்தை பின்பற்றவங்க கூட எல்லாம் ஏன் பாலலை, மனுஷனா என்ன செய்வான், மனிதனுடைய யதார்த்தம் என்ன, மனுஷனுடைய யதார்த்தம் வந்து குற்றம் செய்வான், குறை செய்வான், மிஸ்டேக் இருக்கும், இதான் ஹியூமன் நேச்சர். பர்ஃபெக்டாகவே போனான்னா மலக்கா இருப்பான். அப்போ மனுஷன்ற அடிப்படையில் சில குறைபாடுகள் இருக்க தான் செய்யும். அப்போ குறைபாடுகள் இருக்க கூட தான் மனுஷன், அதில் வந்து என்ன செய்யணும், தொடர்ந்து அவன் பயணிக்கிறான். இப்படிங்க தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய பார்வை. அப்போ இஸ்லாம் பர்ஃபெக்ட்டு, முஸ்லீம் பர்ஃபெக்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன், மனுஷன். இந்த யதார்த்தம் உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அப்படின்ட்டு தான் நம்ம என்ன செய்யணும், அதை எடுத்துகிட்டு கடந்து போக தெரியணும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு சைடில் போகிற விஷயங்களை எல்லாம் நம்மளும் இலகுவாக கையாள பழக வேண்டும். டீட்டெயிலாக பேச தேவைப்பட்டால் பேச தெரிஞ்சிருக்கணும், அது தப்பு கிடையாது. ஆனால் அப்படி பேசுவது பயனுள்ளதா அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு கையில் விரலில் வந்து சின்ன ஒரு நகத்தில் காயம் பட்டிருந்தா இதுக்கு டாக்டர்கிட்ட போகலாமா போகக்கூடாதா, போகலாம். எப்போ போகணும், ஹார்ட் அட்டாக் ஆகி அட்மிட் ஆகிட்டு இருக்கும்போது போகிறதில்ல. புரியுதா உங்களுக்கு, நான் சொல்ல புரிஞ்சா உங்களுக்கு, ஹார்ட் அட்டாக் ஆகி அப்படி இப்போ துடிச்சிட்டு இருக்கு சார், அவன் வந்து என்ன செய்யறான், எல்லாத்துக்கும் ஹார்ட் வந்து பார்க்க வரான், சார் வெயிட் பண்ணுங்க, இந்த நகத்தை பாருங்கன்னு சொல்ல முடியுமாங்க, சார் நகத்தையே பார்க்க மாட்டான், கையே பார்க்க மாட்டான், அங்கே பார்க்க முடியாது. அப்போ விரலை மட்டும் பார்த்தா என்ன அர்த்தம், அதுக்கு பாக்கி எல்லாம் தெளிவாக இருக்குன்னு அர்த்தம். இந்த விரலை விட்டுட்டு மிச்சம்லாம் இதை விட பெருசு எதுவும் பிரச்சனை இல்லை. அப்போ இது ஒன்று தான் முக்கியமான மேட்டராக இருக்குன்னு வந்தால் மட்டும்தான் அதை பார்க்கணும். இப்போ இந்த தெளிவு யாருக்கு இருக்கணும், தாவா களத்தில் பயணிக்கும் பொழுது எனக்கு தெரிய வேண்டும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா 1-2 எக்ஸாம்பிள் நான் சொல்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ உதாரணமாக நாங்கள் ரியாதில் ஒரு நிகழ்ச்சிக்கு போனோம். அந்த நிகழ்ச்சி வந்து தமிழர்கள் ஒன்று கூடல் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் தான் நிகழ்ச்சி நடந்துச்சு. அப்போ அந்த நிகழ்ச்சியை நடத்தும் பொழுது என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், பல்வேறு தமிழ் அமைப்புகளை சார்ந்தவங்களை கூப்பிட்டு உரையாட சொல்கிறாங்க. கடைசியாக நம்ம பேசணும். ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியும், நம்ம கடைசி என்ன பேசுவோம்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம என்ன பேச போகிறோம் கடைசியாக, இஸ்லாமிய மார்க்கம், அவருடைய கொள்கை, இதை தான் பேச போகிறோன்னு யாருக்கு தெரியும், அவ்வளோ பேருக்கும் தெரியும். அதில் வந்து அவ்வளோ பேர் என்ன பேசுனாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம தமிழர்கள் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும். இப்போ நம்ம ஒற்றுமையாக இருக்கணும்னா நமக்குள்ள பொதுவான விஷயம் என்ன, நம்ம தமிழ் கலாச்சாரம், தமிழ் மொழி, இப்படி ஒரு நட்பை நம்ம பேணணுமே தவிர இதில் எதை கொண்டு வந்து பூத்தக்கூடாது, மதத்தை கொண்டு வந்து பூத்தக்கூடாது இப்படின்னு சொல்லி மதத்தை பூத்தக்கூடாது அது ஏற்கனவே 7 பேர் பேசிட்டு போயிட்டாங்க. நான் 700 குத்துமை இப்போ நம்பர் சொல்கிறேன், 8வது இப்போ நம்ம பேசணும். அப்போ எப்படி இருக்கும் அப்படி பேசினா, ஆல்மோஸ்ட் நம்ம என்ன செய்ய முடியாது, தமிழர்கள் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு பேச வேண்டியதான், நம்ம எதுவும் பேச முடியாது. அப்போ அவங்க ஏன் லாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இப்படி பேச போகிறான்றத அந்த வெயிட் என்ன செய்கிறாங்க, குறைக்கிற மாதிரி, அல்லது பேசுனா கூட இவ்வளவு சொன்ன பிறகும் தெளிவாக நம்ம எடுத்து சொன்ன பிறகும் பாருங்கள் உங்களுக்கு விவரமே இல்லைங்க, அவங்களுக்கு இப்படித்தான் அவங்க எவ்வளோ சொன்னாலும் புரியும் அப்படின்ற மாதிரி ஆகிடும் நம்ம பேசுகிறது. கரெக்ட் தானே? அப்போ அந்த 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 சூழலோடு நம்ம பேச முடியாது. அப்போ அல்லாஹ்வுடைய கிருபையில் அந்த டைமில் ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த ஐடியா படி என்னன்னு சொன்னால், முதல்ல போனோன்னே நமக்கு எல்லாம் வந்து மத்தியில் என்ன உறவு இருக்குது, நட்புன்ற உறவு இருக்குது. நட்புண்டா என்ன அப்படின்னு நம்ம டெஃபினேஷன் கொடுக்குறோம். இப்போ நம்ம நட்புனா என்னங்க, நட்புனா என்ன அப்படின்னு சொன்னால், சொந்தக்காரன்ட்ட கூட நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் பேச முடியாது. கரெக்டா? எல்லாத்தையும் மனசு விட்டு பேசுகிறவன் யாருன்னு அவன் தான் நண்பன். ஒருத்தன் பேசி மனசு விட்டு போயிருச்சுன்னு சொன்னால் அவன் நண்பன் கிடையாது. கரெக்டா?
மனசு விட்டு எல்லாத்தையும் பேசக்கூடிய ஒரு உரிமை எந்த தொடர்பில் இருக்குது? சொந்தக்காரன்ட்ட பேச முடியுமா? மாமா மச்சான்ட்ட பேச முடியுமா? நண்பன்ட்ட எதை வேணாலும் பேசலாம். அப்படி இல்லைன்னா என்னங்க நட்பு? கரெக்ட் தான் பாய். அப்போ நண்பனை என்ன பேசணும்? இதை பேசணும், அதை பேசணும், இந்த உலக வாழ்க்கையை பேசணும், அதை எல்லாம் பேசணும். இப்படி பேசுகிற ஒரு நெருக்கமான உறவு நம்மகிட்ட இருக்கா இல்லையாங்க? ஆமாம், ரைட்டு. இப்போ அடுத்து நம்ம என்ன பேச போகிறோம்? ஆகவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாபிக் பேசுகிறோம். அப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல பண்ணியிருக்கோம்னு சொன்னால், ஒரு பிளாக் மாதிரி வந்ததை நம்ம ஆல்மோஸ்ட் என்ன செஞ்சிட்டோம், அதை பிளாக்கை உடைக்கும் போது அவங்களுக்கு தெரியும் இதை உடைக்கிறோன்னு தான். ஆனால் என்ன, இப்போ வந்து அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய மைண்டு வந்துடும். ஏன்னா நம்ம சொல்கிறது ஒரு நியாயமான வாதம். அப்போ அந்த நம்ம எந்த கருத்தை பதிவு செய்ய வரோமோ அதை திசை திருப்புற மாதிரி எதெல்லாம் வருதோ அதையெல்லாம் என்ன செய்யணும், ஒன்று தாண்டி போகணும், இல்லாட்டி அதை வெயிட் இல்லாமல் ஆக்கணும். அப்போ வெயிட் இல்லாமல் ஆக்குறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பகுதி. இதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் ரீதியாகும், அதனால் இதை கொண்டு போய் தப்பாக பிஸ்னஸாக பயன்படுத்திடாதீங்க. பிஸ்னஸ் ரீதியாக கூட இப்போ ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணோம் ஒரு டைமில். அந்த ப்ராஜெக்ட் பண்ணி நாங்கள் வந்து கன்சல்டன்ட் உங்களுக்கு தெரியும் தானே, ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்த பிறகு அங்கே சவுதி எலக்ட்ரிக் கம்பெனிலேருந்து ஒருத்தர் வந்து நீங்கள் டிசைன் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லி பெரிய லிஸ்ட்டு போட்டு அனுப்பிட்டாப்ல. ஆனால் உண்மையிலேயே அந்த அளவுக்கு தப்பெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு சரியாக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நாங்கள் போய் என்ன செய்யணும், நாங்கள் பண்ணது சரிதான்னு சொல்லணும். நாங்கள் போய் உட்காந்து அவர் என்ன செய்கிறாரு, முதல் ஒரு விஷயம், இந்த விஷயத்தை பற்றி பேசுவோன்னா இல்லைங்க அப்போ அதை பாருங்க, சரி அதை போய் பேசுனா இதை பாருங்கள், இப்படி பேசினா என்ன நடந்திருக்கும், ஒரு 2 மணி நேரம் பேசியிருப்போம். கடைசியில் என்ன முடிவு பண்ணியிருப்பாங்க, நிறைய பிரச்சனை இருக்குங்க, அவரும் நிறைய கருத்தை சொல்கிறாரு, நீங்களும் நிறைய விஷயத்த சொல்கிறீங்க, ஒரே பிரச்சனை தான், எல்லாம் சரி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிவிட்டுருப்பாங்க. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஏற்கனவே தாவாலையும் ட்ரைனிங் அங்கேயும் ட்ரைனிங் இப்படி மாறி இருக்கிறனால அப்படி அவரை அங்கே இங்கே போக விடல. முதல்ல ஒரு கருத்து எடுத்தவொடனே நம்ம என்ன சொன்னவட்ட, இந்த விஷயத்தை பேசி முடிச்சுட்டு ஓகே அப்படின்னு முடிவு பண்ண பிறகு அடுத்த விஷயத்தை பேசுவோம். இல்லை முக்கியமான விஷயம் நிறைய இருக்குது. அப்போ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னால், இதில் மிக முக்கியமான விஷயம் தான், அதை ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் நீங்கள் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் சூஸ் பண்ணால் என்ன செய்யணும், அதை நின்று முடித்து ஓகே அப்படின்னு சொன்ன பிறகு தான் அடுத்த டாப்பிக்கு போகணும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம என்ன செஞ்சோம், அந்த இடத்துல பின்பற்ற வேண்டும் என்று ஒரு நிபந்தனையை வச்சு அதில் பிடிச்சி நின்றுட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் என்னாச்சு, அந்த என்டையர் அந்த உரையாடல் வந்து சிம்பிளாக முடிஞ்சு. அப்போ கவனம் சிதற விடாமல் பண்ணுறது முக்கியம். இதே மாதிரி நம்ம தப்பு பண்ணியிருந்தால் என்ன நடக்கும், அடுத்த ஆள் வந்து இதே மாதிரி தானே செய்வாங்க, கவனம் சிதற விடாமல் சாரி மிஸ்டேக் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ என்ன செய்கிறது, சொன்னால் நம்ம தப்பை ஒத்துக்கிறோம். நான் கரெக்ட் தானே, நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னு சொன்னால், நமக்கு ஒரு முஸ்லீம்ங்கிற அடிப்படையில் நம்ம தப்பு நடந்தால் தப்பை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், கரெக்ட் தானே. ஆனால் என்ன செய்யலாம், வெயிட்டை குறைக்கலாம். எப்படி குறைக்கலாம், இப்போ நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் ஒரு ப்ராஜெக்டில், கரெக்டாக எல்லாம் இதெல்லாம் கொண்டு போய் ப்ராஜெக்ட் நடைமுறைப்படுத்தாங்க, ப்ராஜெக்டில் ஒரு மிஸ்டேக் பண்ணியாச்சு. அப்போ ஒரு மீட்டிங் கூப்பிடப்படுது, இது பெரிய தப்பு நடந்துச்சு, இதனால தான் மொத்த ப்ராஜெக்டே டிலே அப்படின்னு. அப்போ என்ன நடக்கும் நமக்கு தெரியும், போனவொடனே எல்லோரும் என்ன செய்வாங்க, என்ன நடக்கும், எல்லாம் பேசி இவங்களால தான் ஃபுல் பிரச்சனையே எல்லாம் வந்துச்சுன்னு சொல்லி பக்கத்தில் உள்ளது போனது எல்லாம் சொல்லி அதில் போட்டு அதில் எல்லாமே இதுதான் காரணம்னு இருப்பாங்க. அப்போ நமக்கு தெரியும் தானே, ஆனால் மிஸ்டேக் இருக்குது. அப்போ என்ன செய்யணும், முதல்ல போனோன்னா மீட்டிங்கில் போய் உட்காந்து, இப்போ வெயிட்டை குறைக்கிற வேலை எப்படி செய்கிறது, மீட்டிங்கில் போய் உட்காந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டில் நம்மளுடைய நோக்கம் என்னங்க, ப்ராஜெக்ட்டை சிறப்பாக ஃபார்வர்டு கொண்டு போகணும். நிறைய டிஸ்கஷன் வரதான் செய்யும், சின்ன சின்ன பிரச்சனைகள் தான், அதை பெருசாக பேசி போகக்கூடாது, தாண்டி கடந்து போகணும். இப்போ உதாரணம் பாருங்கள், இப்போ நாங்கள் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டில் இந்த ஒருத்தர் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குன்றாங்க, எது அவர் என்ன சொல்ல போகிறாரோ அதை நம்ம சொல்லிடுறோம், சரியா. இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்து அதுக்கு இந்த மாதிரி சொல்யூஷன் இருக்குது, இதெல்லாம் பார்த்து தாண்டி கடந்து போயிட்டோம்னா நம்ம டக்கு டக்குன்னு அடுத்து போகலாம். முக்கியமான வேலை என்னன்னா, டைமுக்கு நம்ம முடிக்கிறக்கு என்ன செய்யணும்னு பாருங்கள், அது சம்மந்தமாக என்னது பாசிட்டிவாக பேசுங்கன்னு சொல்லிடணும். அப்போ அவர் அது திரும்ப அதை வந்து எடுத்து போட்டாலும் என்ன நடக்கும், அவர் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்தால் என்ன சொல்லுவார், அவர் அதான் அந்த தம்பி அவர் ஏற்கனவே சொல்லிட்டார்ல, அதுதான் புரிஞ்சிச்சு, கரெக்டு தான், அதான் பார்த்து அடுத்த ஸ்டெப் போங்க, நீங்கள் அதை பேசி முடிச்சிருங்கன்னு போயிடும். இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், அந்த விஷயத்தை வெயிட்டை குறைச்சிட்டோம். அப்போ எப்போவுமே என்ன செய்யணும்னு சொன்னால், வெயிட்டை எப்போ குறைக்கிறது, எப்படி கூட்டுறது, எப்படி கவனமாக இருக்கிறது, இதையெல்லாம் வந்து செய்யணும். ஆனால் இதையெல்லாம் எதுக்கு செய்யணும், நேர்மை நீதி நியாயம் இதையெல்லாம் பின்பற்றி செய்யணும், அது மிக முக்கியம். இப்போ இந்த அடிப்படைகள் எதுக்கு நம்ம சொல்ல வந்தோம் அப்படின்னு சொன்னால், கவனம் சிதறாமல் கருத்து பதிவு செய்வது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நம்ம நேரத்தை ரொம்ப விரயம் செய்யாமல் குறைந்தபட்ச நேரத்தில் அல்லாஹ்வுடைய கிருபையில் சிறப்பான முறையில் கருத்தை எத்தி வைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறோம். இந்த பகுதியில் ஏதாவது கமெண்ட்ஸ் கொஸ்டின் இருக்கா, குயிக்கா, பயங்கரமான கேள்வி கேட்காதீங்க. ஆமாம், மீனிங் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். ஆமாம்,
இல்லை சொல்ல தான் செஞ்சோம். ஆனால் சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கேட்ட கேள்வி நியாயமானது இல்லைன்னு அவங்களே ஒத்துக்கிட்டா டிஸ்கஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்டா இதை வந்து யதார்த்தமாக நம்ம அதாவது மீடியாவையோ இதையோ பார்க்கக்கூடிய ஒரு பொது அறிவு உள்ளவனாக இருந்தால் இது வந்து வேணும்னே இட்டு கட்டப்பட்டு சொல்லப்படுதுன்னு தெரியக்கூடிய அளவுக்கு அறிவு இல்லாமல் இருப்பாங்க. சும்மா யதார்த்தமாக சொல்லுங்கள். அப்போ ஜென்யூனாக ஒரு நார்மலாக ஒருத்தங்க பார்த்தா என்ன தெரியும் அவங்களுக்கு? நடுவில் போய் பார்க்க யாராக இருந்தாலும் நம்ம நினைக்கிற அளவுக்கு ஃபீல் பண்ண மாட்டாங்க மேபி. ஆனால் குறைஞ்சபட்சம் என்ன நினைப்பாங்க? அநியாயமாக குற்றச்சாட்டு சொல்கிறாங்கப்பா இப்படின்னு கொஞ்சமாவது ஃபீலிங் இருக்கணும். ஏன்னா கரெக்டாக இல்லையா? அப்படி கொஞ்சம் கூட ஃபீலிங் இல்லை என்ன அர்த்தம்? எனக்கு கண்ணை திறந்து முன்னாடி என்ன இருக்குன்னே பார்க்கலன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ அந்த மாதிரி பார்க்குறியாப்பான்னு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னால் கவனம் சிதறக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த கருத்து சொல்லப்படுதே தவிர இதே டெக்னிக்கு தான் எல்லா டைமும் ஃபாலோ பண்ணிட்டுலாம் நம்ம சொல்ல வரல. ஒரு இடத்துல கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுவது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கருதுனீங்கன்னு சொன்னால் தாராளமாக சொல்லலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்கள்ட்ட பதில் சொல்லுக்கு முன்னாடி அவங்கள நம்ம டீம் மெம்பரை சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு நான் சொல்ல கருத்து சரிதான் அவர் ஓகேன்னு சொல்லிடுறேன். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷிர்க் வைக்கிறது சில பேர் கேள்வி கேட்பாங்க. நீங்கள் நாகூர் தர்காவுக்கு போகிறீங்க அங்கே போகிறீங்கன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன கேள்வி கேட்கலாம் அந்த இடத்துலன்னு சொன்னால் என்ன கேட்கலாம் சொல்லுங்கள் பாப்பா பதில் சொல்லதுக்கு முன்னாடி? இல்லை எந்த கோணத்தில்? அதாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஏன் வந்து அதை தவிர நம்மளோட கேள்வி கேட்குறாரு அவர்? நீங்கள் என்னமோ ஓரிரை கொள்கைன்றீங்க, அதனால் அதை கேள்வியோட நோக்கம் தானே? அப்படி நோக்கம் என்ன? நீங்கள் ஓரிரை கொள்கைன்றீங்க, அந்த அடிப்படையில் இது கரெக்ட் இல்லை அதான் அவன்கிட்ட கேள்வி. கரெக்டா? ஆமாம் தானே? என்ன ஆமாவா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால் உங்களோட கேள்வியிலேருந்து என்ன விளங்குதுன்னா இந்த ஓரிரை கொள்கை சரியான கொள்கை அப்படின்னு இருந்தால் தர்காவுக்கு போகிறதுன்றது தப்பு தானே? இதான் அவர்கிட்ட கேள்வி. அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி உங்கள் கொள்கை இதுவாக இருந்தால் அது தப்பு தாங்கன்னு சொல்கிறார் அவர். கரெக்டுங்க, அதை தாங்க நாங்கள் சொல்கிறோம். புரியுதா? இப்போ நம்ம டிஃப்ரென்ஸு அப்படி சொல்லிட்டு நீங்கள் விளக்கம் சொல்லலாம். இப்படி சொன்னால என்ன நடந்துச்சு? அவர் வந்து நம்ம கொள்கையை கரெக்டாக விளங்கியிருக்காருன்னு அவர்கிட்டையும் நம்ம சுட்டி காட்டணும் இன்டெரக்ட்லி. அதே மாதிரி நம்ம மக்கள்கிட்டையும் தர்கா போகிற மக்களாக இருந்தால் என்ன சொல்கிறோம்? வேறு அவனுக்கே தெளிவாக விளங்குது ஒரே கொள்கைனா என்னன்னு உனக்கு விளங்கலையாப்பான்றது அங்கே வந்துடும். இந்த கொஸ்டினை கேட்காம நீங்கள் கடந்து போனீங்கன்னா என்ன நடக்கும்? இந்த ஒரு வெயிட் கொடுக்குறோம் பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரா, அந்த வெயிட் வருமா? என்ன சொல்லுங்கள்? இல்லை எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுப்போம். நம்ம கடந்து போகிறத தான் நம்ம பேசுகிறோம். ஏன்னா எக்ஸ்ப்ளனேஷனை மட்டும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு தடையாக இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தடையை நம்ம மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம பேச வருது. சரிங்களா? ஓகே, வேறு எது இருக்கா குயிக்கா? இல்லைன்னுலாம் இல்லை. அதாவது ஆக்சுவலாக அங்கே உள்ளதுன்னு நம்ம தனியாக தான் டிஸ்கஸ் பண்ணணும். பாயிண்ட் என்னன்னு சொன்னால் இந்திய நாட்டில் சட்டம் என்ன கிடையாது, இப்போ 15 கிடையாது. ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்போ அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ அது மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. அப்போ இப்போ அஃபிஷியலாக நீங்கள் என்ன செய்ய முடியாது? ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய மேரேஜில் எங்கேயுமே அந்த ஏஜ் குறைச்சி பண்ண முடியாது. அது எந்த கிராமத்துலையும் பண்ண முடியாது. அது முன்னாடி பண்ணியிருக்கலாம், இப்போ பண்ண முடியாது. பண்ணால் மேரேஜ் என்ன செய்ய முடியாது? டிக்ளேரும் பண்ண முடியாது, ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. நீங்கள் இல்லை அதனால தான் நீங்கள் ரொம்ப அசியூம் பண்ணக்கூடாதுன்றது. என்ன பாயிண்ட்டுன்னு சொன்னால் பாருங்கள், இந்த இடத்துல இது நல்ல பாயிண்ட்டு. இந்த கேள்வி டீட்டெயிலாக பதில் சொல்லுறதுல என்ன நீங்கள் சாதிக்க விரும்புகிறீங்க? இந்த இடத்துக்கு அப்படி பதில் சொல்லுங்கள். இந்த கேள்வியை நம்ம டீட்டெயில்டாக பிரித்து அப்படி எலாபரேட்டாக சொல்கிறோம். அதன் மூலமாக என்ன விரும்புகிறீங்க நீங்கள்? எனக்கு ஒரு செகண்ட் அவசரப்படாங்க. ஒரு கேள்வி கேட்கப்படுது, ஒரு குரூப்பில் கேட்கப்படுது, எல்லாருக்கும் அந்த கேள்வி முக்கியம் இல்லை. ஏதோ ஒருத்தங்களுக்கு அந்த கேள்வி முக்கியம். கரெக்ட் தானே? அதை நீங்கள் டீட்டெயில்டாக பேசுகிறீங்க. அதன் மூலமாக என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? சட்டம்னு எதை சொல்லுன்றீங்க? இஸ்லாமிய சட்டத்தில் இதான் சட்டம். என்னம்மா? அது சொல்ல தானே செஞ்சோம். நம்ம அந்த கருத்தும் சொல்ல தான் செஞ்சோம். நீங்கள் அதை கவனிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கருத்தும் எல்லாத்தையும் சொல்ல தான் செஞ்சோம். ஆனால் என்னன்னு சொன்னால் இப்போ என்ன நடக்குது? இப்போ உள்ள சட்டப்படி அந்தந்த ஊரில் அந்தந்த அறிஞர்கள் அந்தந்த சூழலுக்கு ஏற்ப சில ரெகுலேஷன் கொடுக்குறாங்க. அப்போ அது ஃபிக்கு சம்மந்தமாக போயிடும். அது ஃபிக்கு அறிஞர்களுடைய சட்டம்னு போகும். ஆனால் அடிப்படை என்னன்னு சொன்னால் லா தரர ஒலா திரார்னு ஒரு அடிப்படை சட்டம் இருக்குது. யாருக்கு என்ன செய்யக்கூடாது? கேடு வரக்கூடாது, கேடு விளைவிக்கவும் கூடாது.
அப்போ சைக்காலஜிக்கலி ஃபிசியாலஜிக்கலி ஓகேன்னா பண்ணலாம். அந்த கருத்து நம்ம பதிவு செய்ய தான் செஞ்சோம். ஏன் டீட்டெயிலாக போயிருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ உங்களுக்கு சொல்ல வரேன். ஏன்னு சொன்னால் டீட்டெயிலாக போகிறதுல என்ன நன்மை அந்த டீமில் அந்த இடத்துல, இல்லை சிம்பிளாக ஒரு ஜென்ரலாக பதில் சொல்கிறது நன்மையா, ரொம்ப டீட்டெயில்டாக உள்ளே போகிறது நன்மையா அந்த இடத்துல? இந்த இதை தான் நம்ம என்ன செய்யணும், ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். அப்போ என்னமா நிகழ்ச்சி நேரமும் அதனால ஒரு லிமிட்டுக்கு மேலே டீட்டெயிலாக சில இடத்துல போகாமல் இருக்கிறது நமக்கு நன்மை. அது ப்ரைவேட் டிஸ்கஷனுக்கு பண்ணலாம். பப்ளிக் டிஸ்கஷனில் ஒரு லிமிட்டுக்கு மேலே டீட்டெயிலாக போகாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொன்னால் ஜென்ரலாக சொல்லிட்டு கடந்து போகவும் தெரியும். அப்போ பதில் சொல்லும் பொழுது நம்ம தெரியாமல் சொல்லாமல் இருக்க மாட்டோம். பொதுவாக நான் என்னை சொல்லலை, யாராக இருந்தாலும் சரி தெரிஞ்ச பதிலெலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த நிகழ்ச்சியில் அந்த கேள்விக்கு சிம்பிளாக எதை சொல்லுவது பொருத்தமோ அதை சொல்லி கடந்து போகணும். ஏன்னா இது முக்கியமான டாபிக் இல்லை. இதே இது ஓரிரை கொள்கை அடிப்படை நம்பிக்கை சம்மந்தமாக பேசுகிறேன், இன்னும் எலாபரேட்டாக அழுத்தி பேசலாம். ஏன்னா அது தேவையான விஷயம். இது ஒரு ப்ரொசீஜரலான விஷயம். இப்போ அதில் சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இருந்தால் அதை நம்ம லைட்டாக களைய விரும்புகிறோம். அதுக்குள்ளே சில கருத்தை பதிவு செய்கிறோம், தாண்டி போகிறோம், மாறிடும். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் சில இடத்துல எல்லா டீட்டெயிலும் சொல்லக்கூடாது. நம்ம ஏன் சொல்ல வரோன்னா சொல்லுவது பெனிஃபிட் இல்லைன்னு வைங்க. புரியுதா? அப்போ ஹோல்டு பண்ணுறது நல்லது. அதுவும் பயிற்சி எடுக்கணும். ஏன்னா நம்ம தெரிஞ்சாலும் சொல்ல ட்ரை பண்ணுவோம். சில சமயம் தெரிஞ்சாலும் சொல்லக்கூடாது. சிம்பிளாக கொஞ்சம் சொல்லிவிட்டு கடந்து போகணும். அதில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு தான். நம்ம ஹியூமன் பீயிங்கிற அடிப்படையில் நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். முடிச்சுட்டு வந்த பிறகு நமக்கே தோணும் இதை கொஞ்சம் இப்படி சொல்லியிருந்தால் பரவாயில்லன்னு அடுத்த தடவை திருத்திக்கிறோம். இது மனுஷனுடைய ஒரு செட்டப். ஆனால் கருத்து என்னன்னு சொன்னால் தெரிஞ்சது எல்லாத்தையும் வேற வாரியும் சொல்லி முடிக்கிறது இல்லை. இந்த இடத்துல இந்த கூட்டத்தில் இந்த செட்டப்பில் இந்த அளவுக்கு சொன்னால் போதும்னா அந்த அளவுக்கு சிம்பிளாக சொல்லி கடந்து போகணும். அடிப்படையான செய்தியை ஆழமாக பேச முயற்சி செய்ய வேண்டும். இந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியணும். ஏன்னா அவங்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அடிப்படையில் அது இல்லை. அந்த நிகழ்ச்சியுடைய பர்பஸ் என்ன? நமக்கு மார்க்கத்தை எத்தி வைக்கிறது பர்பஸ். அதுக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியாக வச்சுருக்கிறோம். அப்போ நம்ம நோக்கத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது மிக முக்கியம். ஹைர், இது சிலது சப்ஜெக்டிவ் தான். கரெக்ட் தானே? ஓகே, வேறு எதுவும் இல்லைல்ல? பதில் சொல்லலாம். அதை தான் அந்த இல்லை, அதாவது பதில் என்னண்டா, பதில் என்ன பதில் சொல்லலாங்கிறது டிஃப்ரெண்ட்டு. எவ்வளோ டீப்பாக பதில் சொல்லணும் அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணணும். எவ்வளோ டீப்பாக பதில் சொல்லணும் அப்படிங்கிறது இது ஒன்று விரலில் உள்ள சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ். இது பாக்கியெல்லாம் கிளியர் அப்படின்னு வைங்க. இப்போது பாக்கி எல்லாம் எனக்கு கிளியர், நான் ஓகே உள்ளே வர ரெடியாக இருக்கேன். ஒரே ஒரு தடை, எது? இந்த பிரிவு. இப்போ நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். ஒரு பையங்க சார்னு சொல்லி உட்கார வச்சு ஒரு வாரம் கிளாஸ் நடத்தலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ இதை தவிர பாக்கியெல்லாம் தெளிவாக இல்லைங்க, இன்னும் 100 பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் எப்படி டீட்டெயிலாக பதில் சொல்லுவீங்க? அதுக்கு இதில் முக்கியமான கொஸ்டின் இதுப்பான்னு கேட்கணும். அது அப்போ அங்கே வா ஏன் இதை பேசுகிறேன்னு சொல்லி போயிடணும். அப்போ பாருங்க, ஒரே கேள்விக்கு பதிலும் சொல்லுவீங்க, டீட்டெயிலாகவும் சொல்லுவீங்க, சொல்லாமலும் போவீங்க. அதான் அதான் கொடுக்குறோம். ரிப்ளை கொடுப்பதற்கு நோக்கம் என்ன? நம்ம எப்போவுமே என்னன்னு சொன்னால் ஒரு கேள்வி கேட்கப்படுது, நம்ம பதில் சொல்கிறோம். அந்த பதில் சொல்வதற்கு ஒரு நோக்கம் இருக்குது, அப்படி தானே? அந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் நிறைய கேள்வி வச்சுருக்கேன். டெய்லி 10 கேள்வி உங்கள்ட்ட கேட்கணும்னு நோக்கம் நியத்து வச்சுருக்கேன் நான் ஒரு பேச்சுக்கு. இன்றைக்கி உள்ள கேள்வியில் இது முதல் கேள்வின்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? அவருக்கு பதில் சொல்லலாமா இல்லை சொல்லாமல் இருக்கலாமா? நம்ம என்ன சொல்லுவோம்? சார் டெய்லி 10 கேள்வி கேட்குற நோக்கம்னா நான் எதுக்கு பதில் சொல்லணும்? அதுக்கு வேறு யாரையும் பாருங்கன்னு தான் அனுப்பிடணும். கேள்வி கேட்பதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. என்னது? இதன் மூலம் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நம்ம பதில் சொல்லுவோம். அப்போ சொல்லுவோம் மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை விட இது இல்லாமல் முக்கியமான கேள்வின்னு கொண்டு போயிடுவோம். புரியுதா அவங்களுக்கு? இதான் இந்த தெளிவு எப்போவுமே தாவா காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம என்னது சும்மா ஒரு டைம் நேரம் போக்குறதுக்கு அவருக்கு டைமுக்கு வந்தால் கேள்வி கேட்பா பதில் சொல்கிற மாதிரி கொண்டு போயிடக்கூடாது. ஆகவே தான் சில கேள்விகளுக்கு நம்ம விளக்கமாக பதில் சொல்லுவோம். எப்போ அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு விஷயந்தான் அவருக்கு என்னவா இருக்குது, அந்த 1 or 2 விஷயந்தான் அடுத்த ஸ்டெப்பு வர்றதுக்கு தடையாக இருக்குது. அப்படி ஒரு முக்கியமான இடத்துல இருந்தால் அதற்கு நம்ம என்ன செய்யலாம்? பதில் சொல்லலாம். ஆனால் பெரும்பாலும் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், உள்ளுக்குள்ள விஷயம் தெளிவானா பெரும்பாலும் இந்த சைடு விஷயம் அவங்க முதல்ல எவ்வளோ முக்கியத்துவமாக நினச்சாங்களோ அவ்வளோ முக்கியத்துவமாக இருக்காது. அவங்களே அதை சிம்பிளாக பார்த்துருவாங்க. இதுதான் யதார்த்தத்தில் நடக்கும். இப்போ உதாரணமாக ஹிஜாப் ஒரு தடையாக ஒருத்தங்க நினச்சிருந்தா கூட மெயின் விஷயத்தை பிடிச்சா என்ன ஆகும்? இதை ஒரு சீரியஸாக நினைக்க மாட்டாங்க. அப்படி நினச்சா பதில் சொல்லுவது ஒர்த்தானது அப்படின்றோம். அப்போ பதிலை பொறுத்த வரைக்கும் என்ன நோக்கத்துக்கு கேட்கப்படுது, சொல்லுவ பதில்னால என்ன விலை வரும் அப்படின்னு நம்ம அறிவுக்கு புரிஞ்சுக்கிறோமோ அதை வச்சு நம்ம எவ்வளோ வெயிட் கொடுத்து பதில் சொல்லுவோம் அல்லது எப்படி சிம்பிளாக கடந்து போவோம் இப்படிங்கிறத முடிவு பண்ணணுங்கிறத மொத்த கருத்து. சரிதானே? ரைட், கிட்டத்தட்ட நேரம் முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன்.
அடுத்த வகுப்பினுடைய இன்ட்ரோ மட்டும் சொல்லிடுறேன். சொல்லிட்டு ஓகே தான் சரி, ரைட். அடுத்து நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், பயனுள்ள கேள்விகள் கேட்பதன் மூலமாக எப்படி சிறப்பான முறையில் நம்ம தாவா கருத்துக்களை எடுத்து வைக்கலாம். இப்போ அந்த பயனுள்ள கேள்விகள் அப்படின்னு வரும் பொழுது, ஏற்கனவே நம்ம லெவல் 1 அப்படின்ற முதல் பகுதியில் கேள்வி கேட்பது எவ்வளவு வெயிட்டானது அப்படிங்கிறத ஏற்கனவே உணர்ந்துருக்கிறோமா இல்லையா நம்ம? ஏன்னா ஆமான்னு சொல்லுங்கள், ஏன்னா ஆமாங்கிறத சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஆமாவா இல்லையா? ஆமாம். அப்போ சில கேள்விகளை மக்களை கரெக்டான வழியில் சிந்திக்கிற மாதிரி கேள்வி கேட்பதன் மூலமாக அவங்க என்ன செய்யலாம், அவங்களே ஓ இப்படி தான் நம்மளே நினைக்கிறோமா, இல்லை சரியான கருத்து தான் அப்படின்னு எண்ணக்கூடிய அளவுக்கு அவங்கள வழி நடத்துவதற்கும் சரியான முறையில் கேள்வி கேட்பது பிரயோஜனமாக இருக்குது அப்படிங்கிறத அனுபவபூர்வமாக முதல் லெவலில் பார்த்துட்டோம் நம்ம. கரெக்டாக? இப்போ திருக்குறானும் அது மாதிரிப்பட்ட நிறைய கேள்விகள் கேட்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த இறைவனுடைய படைப்பு நம்ம அதெல்லாம் அடுத்த கிளாஸில் கொஞ்சம் சொல்லி காட்டுவேனா இன்ஷா அல்லாஹ். இது ஒரு செய்தி. அதே மாதிரி கேள்வி கேட்பதன் மூலமாக சிலரிடம் ஏதாவது தவறான கொள்கை கோட்பாடு இருந்தால் நம்ம அவங்கள்ட்ட கேள்வி கேட்பதன் மூலமாகவே அவங்களே என்ன செய்ய முடியும், ஓ நம்ம நினைக்கிறது தவறுதா அப்படின்னு புரிந்து கொள்ள முடியும். அல்லது சில பேர் தவறான முறையில் பிரச்சாரம் பண்ணுறது, தவறான கருத்து பதிவு செஞ்சால் அதுக்கு நீங்கள் ஆதாரத்தை கொண்டு வாங்க அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய அவசியமும் இருக்கிறது. இப்படி பல கோணம் அதில் இருக்குது. அதில் முக்கியமான கோணங்களை நம்ம என்ன செய்வோம், சில உதாரணங்களோட அடுத்தடுத்த வகுப்பு பார்ப்போம். திருக்குறளில் ஒரு வசனம், இந்த வசனத்தை நீங்கள் கொஞ்சம் படிச்சுட்டு அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். வசனம் என்னன்னு சொன்னால், சூரா அன்ஆம்ல 148வது வசனம், யக்கூலுல்லதீன அஷ்ரகு லௌஷா அல்லாஹு மா அஷ்ரக்னா ஒலா ஆபாஉனா ஒலா ஹர்ரம்னா மின் ஷை. அப்படி எப்படி ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க, இணை வைக்கக்கூடிய அந்த மக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹு நாடி இருந்தால் மா அஷ்ரக்னா ஒலா ஆபாஉனா, நாங்களும் இணை வச்சிருக்க மாட்டோம், எங்கள் மூதாதையர்களும் என்ன செய்ய மாட்டாங்க, இணை வச்சிருக்க மாட்டாங்க. ஒலா ஹர்ரம்னா மின் ஷை, எந்த விஷயத்தை நாங்கள் ஹராமாக்கியிருக்க மாட்டோம். அல்லாஹ் நாடி இருந்தால் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ நாங்கள் ஏன் பண்ணுறோம், அப்போ அல்லாஹ் எங்களை பண்ண சொன்னால் பண்ணுறோன்ற மாதிரி சொல்ல வராங்க. புரியுதா? கதாலிக்க கதபல்லதீன மின் கபிலிஹிம் ஹத்தா தாக்கு பக்சனா. இதுதான் இதுக்கு முன்னாடியும் தவறான வழியில் இஸ்லாமிய அதாவது நேர்வழியை பொய்ப்பித்தவர்களுடைய வழிமுறையாக இருந்தது. எது வரைக்கும் இப்படி இருந்தாங்கன்னு சொன்னால், நம்முடைய அதாபை அவங்க சந்திக்கிற வரைக்கும் இப்படி தான் இருந்தாங்க. அதாபை சந்திக்கும் போது தான் தப்புன்னு விளங்கும். ஆனால் அப்போ விளங்கி நன்மை இருக்குதா? நன்மை இல்லை, டூ லேட். அவன் எல்லாருக்கும் உண்மை விளங்கும். ஆனால் எப்போ விளங்குதுங்கிறத வச்சு தான் நன்மையாக தீமையாக. மறுமை நாளே பார்த்து மறுமை நாளை நம்பினா யூஸ் கிடையாது. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க தான் அந்த நம்மளுடைய அடுத்த அந்த யுக்தி சம்பந்தமான வசனம் இந்த வசனம் தான். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் நாடுனா நாங்கள் சரியாக வச்சுருக்க மாட்டோம், அல்லாஹ் நாடல்ல, அல்லாஹ் எங்களை இணை வைக்க சொன்னால் பண்ணோம், அப்போ எங்கள் மிஸ்டேக் என்ன, அப்போ எங்களுக்கு கூட சம்மந்தம் இல்லை, அல்லாஹ் நாட நான் ஏற்றுக்கிட்ட போகிறேன். இப்படி சில பேர் சொல்கிறத பார்த்துறீங்களா, அல்லாஹ் நாடல்ல நான் ஏற்றுக்கல அப்படின்னு. அப்போ அதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னால், குல் ஹல் இந்தக்கும் மின் இல்மின் ஃபத்துஹ்ரிஜூஹு லனா. இது சம்மந்தம் உங்கள்கிட்ட ஏதாவது டீட்டெயில் விளக்கம் நியாயம் நாலேஜ் இருக்குதா, இருந்தால் என்கிட்ட எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணு. ஸோ டு யூ ஹேவ் எனி நாலேஜ் அபவுட் திஸ், இது சம்மந்தமாக ஏதாவது உனக்கு விளக்கம் தெளிவு இருக்குதா, நீ சொல்கிறியப்பா அப்படி இது சம்மந்தமாக உன்ட்ட ஏதாவது விளக்கம் தெளிவு இருக்கா, இருந்தால் எடுத்து காட்டு என்கிட்ட என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன் தத்தபியூன இல்லவ் தன், நீங்கள் கற்பனையை, மனோ இச்சை கற்பனையை தான் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னந்தும் இல்லா தஹ்ருசூன், நீங்கள் பொய்யை தவிர வேறு எதையும் பேசலை, பொய் சொல்லக்கூடிய மக்களாக நீங்கள் இருக்கிறீங்க என்று அவங்கள்ட்ட பதில் சொல்லுங்கன்னு சொல்கிறான். அப்போ அவங்கள்ட்ட என்ன கேட்கப்படுது, ஒரு கிளைம் வைக்கிறாங்க, சரிப்பா எவிடன்ஸ் கொண்டு வா, இது சம்மந்தமாக நீ விளக்கம் வச்சிருக்கியா, டீட்டெயில் வச்சிருக்கியா, கொண்டு வந்து காட்டு அப்படின்னு கேட்கணும். அப்படி காட்டும்பொழுது அதை என்ன செய்யணும், இதில் தெளிவு என்ன தப்பு என்னென்னு பேசணும். அப்போ கேள்வி கேட்பதன் மூலமாக கரெக்டான வழியை அவங்களுக்கு புரிய வைக்கலாம், உள்ளத்தில் நேரான பாதையை நோக்கி செல்லக்கூடிய அந்த வழிகாட்டுதலை காட்டக்கூடிய மாதிரி கேள்வி கேட்கலாம். அதே மாதிரி அவங்க தவறை சுட்டி காட்டக்கூடிய மாதிரி கேள்வி கேட்க முடியும். அல்லது தப்பான வாதங்களை வைத்தால் உங்கள் ஆதாரத்தை கொண்டு வாங்க, அந்த ஆதாரம் இல்லை என்பதை நிரூபிப்பது, அல்லது கொண்டு வரக்கூடிய ஆதாரம் தவறு என்பதை நிரூபிப்பது, இப்படிப்பட்ட எல்லா அம்சங்களும் சரியான முறையில் கேள்வி கேட்பதில் இருக்குது. அதே மாதிரி கேள்வி கேட்பதில் இன்னொரு அட்வான்டேஜும், முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இதை அந்த அளவோடு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். அவாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்போ வரும்போது வசந்த பார்த்து வந்துறீங்களே, அப்போ என்னெல்லாம் பார்க்கணும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ். வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.